இங்க ஒரு வயசானவர் ஒரு சங்கிலி எடுத்து அவருடைய இடுப்புல கட்டிக்கிட்டு அதோடைய இன்னொரு முனைய அவரோட நாயோட கழுத்துல கட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய பாடி ரொம்ப வீக் ஆகி அவர் அதே இடத்துல மயங்கி விழுந்து இறந்தே போயிடுறாரு. இப்ப அந்த நாயும் அதுக்கு வச்சிருந்த கடைசி ஃபுட்டையும் சாப்பிடுது. அதுக்கப்புறம் அது பக்கத்துல இருக்கிற ஆத்துல தண்ணி குடிக்கலான்னு போகுது. ஆனா அதோட கழுத்துல செயின் கட்டி இருக்கிறதுனால அதால கொஞ்சம் தூரத்துக்கு மேல போகவே முடியல. அதனால நேரம் ஆக ஆக சாப்பாடு தண்ணி இல்லாம அந்த நாயும் அங்கேயே மயங்கி விழுந்துடுது. அப்போ அந்த பக்கமா ரெண்டு பசங்க சைக்கிள்ல வராங்க. அவங்க இந்த நாயை பார்த்துட்டு ஓடி வந்து அதோட கழுத்துல கட்டி இருந்த செயினை அவுத்து விடுறாங்க. உடனே அந்த நாய் ஓடி போய் அங்க ஓடிட்டு இருக்க ஆத்துல ரொம்ப சந்தோஷமா தண்ணி குடிக்குது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, இது குட்டியா இருக்கும்போது அனிமல் கண்ட்ரோல்ல இருந்து ஆளுங்க வந்து இதோட அம்மாவை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் லூக்கஸ்ங்கிற ஒரு பையன் தான் இந்த குட்டி நாயை எடுத்து ரொம்ப பாசமா வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பான். ஆனா சில நாள் கழிச்சு அனிமல் கண்ட்ரோல் ஆளுங்க மறுபடியும் வந்து இது பிட்புல் வகையை சேர்ந்த நாய், இதை வீட்ல எல்லாம் வளர்க்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால லூக்கஸ் வேற வழி இல்லாம அந்த நாயை சிட்டிக்கு வெளியில இருக்கிற அவனுடைய அங்கிள் வீட்டுல கொண்டு போய் விட்டுடுவான். அங்கிருந்து தப்பிச்சு லூக்கஸை தேடி திரும்ப ஓடி வரும்போது தான் இந்த சம்பவம்